மொண்டாட்டி நான் சனியா விடு பாத்தியா வந்திருப்பது எந்த இடம்? வைகுண்டம். அந்த வைகுண்ட வாசல் கரிமிஞ்சி சோதா பையன் ஏதா பையன் பொட்ட பையன் எங்கடா மாறறான்? என்னங்க பட்டி இப்படி சொல்லிட்டேன். எப்படியாப்பட்ட வைகுண்ட வாசல்னு சாதாரணமா பொட்ட பையன். அவன் சாதா பொட்ட கிடையாடி, பொட்டிலையும் போட்ட கேடு கட்டு போட்டான். நான் நம்பர் போட்டா. ஆமாண்டா டேய். சரி சரி. இவனுக்கு இங்கலாம் உட்கார்ந்து இடம் கிடையாது. தமிழ்நாடு விட்டுட்டு 6 மலை கடந்து 7வது மலை ஆந்திராவுல போக வந்துக்கிறான். 7 மலையின் மீது எக்கட உண்டாரு? ஆந்திராவுல போய் உண்டாரு. எக்கட உண்டாரு கோவிந்தா அக்கட உண்டாரு. இவனை சொல்லி தவறில்ல. பாவர் மக்களை சொல்லணும். நம்ம மக்கள் ஜனங்கள் ஏவாத வெயில கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்து சம்பாதிச்ச பணத்தை குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கும் ஒரு ரூபாய் சேர்த்து வச்சு தாய் தந்தைக்கு செலவு பண்ணுங்கண்ணா. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிருக்கிறாங்க. முதல்ல ஆமாங்க. இனிடத்தாய் தாய் தந்தையே முதல் தெய்வம். வயதான காலத்துல ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டோம். இங்க இருந்து போவாண்டா திருப்பதிக்கு. பொட்டாசி மாசம் ஆனா போதுண்டா கட்டிக்க ஆக மாட்டேதுரா. பட்ட நாம போட்டுக்கினே மஞ்சள் வேஷ்டி காய் வேஷ்டி கட்டிக்கினே கோயிந்தா போறாங்க. மொத்த பேர் அங்க போற நேரம் போய் சாமி பாக்குறாங்களா? கிடையாது. எத்துமே ஆட்டுப்பட்டியில ஆட்டு அடைப்பாங்க பாரு. அது மாதிரி எத்துமே போட்டுறான்டா குடோன்ல. ஐயோ சாமி அந்த குடோன்ல போடுறான் பாரு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் போட்டாலும் பரவாயில்ல. தம்மாத்தோட தொன்னையில உப்புமா குடுக்கறதுக்கு பாரு. அந்த உப்புமா வாங்கிக்கின கூட்ட விட்டு வெளியே வந்து கையில பார்த்தா வெறும் தொண்டை மட்டும் தான் நிக்குது. அது போல இருக்குது. அதை அழைச்சி விட்ட உடனே கேட்ட திறந்து விடுறான்டா. ஆட்டுப்பட்டியில ஆட்டுப்படி திறந்து விட்டோம். ஆடுங்க அடிச்சு மாதிரி அடிச்சு முட்டி மோதின்னு போய் நேர போய் சாமி பார்க்க முடியும். 2 நிமிஷம் எட்டி இப்படி பாக்கிறதுக்குள்ள ஜருகுன்னு அது மட்டும் கிடையாது. ஒத்த லட்டு கொட்டுன்னு கொட்டுதுரா துட்டு. ஆமாண்டா அது மட்டும் கிடையாது. இவங்க பாரு ஒன்னா நம்ம தாலி அத்த போயலாக்கா நீ ஆமாண்டா. ஊர் பொம்பளை தாலி அறுத்த குண்டியில போட்டுக்கிறோம். அது மட்டும் கிடையாது. சும்மா போற பக்கத்துல சும்மா விடுறது கிடையாது. மொத்த பேர் மயிரம் புடிங்க நினைப்புறான்டா. நீ ஒரு மயிரம் போடுற கடவுள அப்படிலாம் சொல்லாத. நம்ம கடவுளை கேக்குறாரு. நம்ம வேண்டும் விருப்ப குடுத்து வர எல்லாம் போய் முடிவு கொடுக்குறாங்களா? இறைவா பகவானே நான் உனக்கு கையில இருந்து விட்டுக்கிறேன். கையை வெட்டிக்க சொல்லு. அது அப்படி இல்ல காலை வெட்டிக்க சொல்லு. அது அப்படி கிடையாது சாமி. மொட்டை அடிச்சாக்கா ஒரு பணத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையவே கிடையாது. அதோட வரலாறுலாம் கருணா போயிட்டு வந்து அதை விட்டுரு. நான் வந்து குறியிட்டோம் போய் பாக்குறேன். யாரு என்ன ஒரு சிச்சமா இன்னைக்கு பேப்பர் எடுத்துக்கோ. 60,000 ரூபாய் 500 ரூபாய் கம்மி. 1,000 நகை. ஆமா 67,000 ஒரு பவுன். ஆமாண்டா ஒரு சவரன்டா. ஒரு சவரம் 60,000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கம்மியா இன்னைக்கு? செய்குலி சேவரா சேர்த்து பாரு. 916 கண்டிப்பா ஒரு 60. எப்படி பத்தி 18 சவரத்தை மேல போட்டுன்னா கலக்கிற மாதிரியா? ஏங்க கூப்பிட்டா கால கேட்டா ஒண்ணு இல்லன்றா 67,000 ரூபாய் கட்டி வந்துக்கிறான் மனுஷன் இன்னைக்கு. சரி கோபாலே கோபால் பேர் சொல்லாத. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி விடு. நாராயணா நாராயண பேர் சொல்லாத. நாராயணனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் பிடிக்காது. கோயில்சாமி பேர் மட்டும் சொல்லாத. கோயில்சாமி அவன் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கிறான் மச்சான். அவன் பேர் மட்டும் சொல்லாதடா. சரி அது சீனிவாசா சொல்லாத. அது சீனிவாசா வேற எனக்கு பிடிக்கல. அதுவும் பிடிக்கல. குமாரோ சாதா குமாரா குமாரமஞ்சி குமாரடா இல்ல கோக்கி குமார். அது எப்படி தான் கூப்பிடுறான்? யாருயா? எந்த நாட்டை சேர்ந்தவன்? யாரு? எங்க ஊரு என்ன பேரு என்ன எப்படியா பச்சா? நான் மட்டும் வரல. என்னை ஆட்கொண்டு எஜமா வந்துருக்கிறான். எஜமானா? சூரன். சூரன் தோண்டி விட்டானா? சூரனை இல்லை என்று ஒரு பாவிகளே. இவன் எப்படி தோன்றினான்? பொறுமை பண்டா சூரன் வைகுந்த வருவனை காரணம் ஏன் மனதில் வர்ற சந்தேகம்? இந்த உலகத்தில் வந்தவன் சக்தியா அல்லது கங்கையா? இதானே சந்தேகம். நானே உழைத்து விடுகிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தது யார் தெரியுமா? கங்கையே உயர்ந்தவன். கங்கையே உயர்ந்தவன்.
அவர் சொல்றாரு உரிக்கிற மாதிரி நம்மள உரிக்க போறாங்களா? இப்ப உரிக்கிறாங்க பாரு. ஏங்க ஆளுக்கு ஒரு 1.5 கிலோ ஆர்டர் பண்ணு. கால் எடுத்து போலாம். ஒரு ஆடு பேக்ல எடுத்து வைக்கிறது சொரா எடுத்து கட்டதான். அது ஒரு ஆடை கொடுப்பாங்க. ஏதோ ஆட்டுக்கார புண்ணிய பாவம் பார்த்து ராட்டில கத்தலானே ஒரு 1.5 கிலோ கொடுத்தா வாங்கி போறாங்க. அதை விட்டுட்டு அப்படின்னா உனக்கு 1.5 கிலோ எனக்கு 1.5 கிலோ சொல்லடா. எதுல வந்தாலும் வா பங்குக்கு வா. காசு கொடுக்கணுமா? 700 ரூபாய். போடு. வேணாடா. யாரு எப்பேற்பட்டோம் என்ன அடிக்கிறீங்கடா? 1000 தான் இருந்தாலும் எல்லாம் வல்ல எம்பெருமான். எனக்கா கடவுள் இல்லாம போயிட்டு வெடியாது. ஆகையினால பகவான் பாவம். பகவான் பாவம். அடிக்காதீங்க. பகவான் பாவம். பகவான் பாவம். அடிக்காத பகவான் பாவம். அடிக்கிறானப்பா. கடவுள்றா நானு. அடிக்க கட்டணா நானு. ஆபத்து நேரம். எதுக்கடா அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? ஆமா, நீ யாரு? என்னுடைய கணவர், என்னுடைய சாமி அவர். ஏழுமலை மனைவி. என்னுடைய பேர் லட்சுமி. நீதானா அந்த லட்சுமி? என்ன உன்னதான் அம்மா தேடுங்கிறேன். பகவானே சாமி, ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டி என் கூட அனுப்பு. தப்பா நினைக்காதீங்க. குடும்பம்னு இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ சாமி, ராத்திரில ஆட்டாட்டி காலைல கட்ட வீட்டுக்கு போனா போதுங்க. என் வீடு ஓலை கத்த வீடுங்க. அங்கங்க மழை ஒழுங்கும். அப்படியே கவுந்து பட்டா கூட சூரிய சூத்திர குத்தும் சாமி. ஐயோ ஓட்ட குடும்பம் தான் லட்சுமி கடாட்சமா கூரையை பிரிச்சுட்டு கொட்டுவாங்க. அதனால உன் பொண்டாட்டி அமிச்சினா கூரையை பிரிச்சுட்டு ஒரு நாள் கொட்டிட்டு வந்துடும். என்னுடைய மனைவி எப்பேற்பட்டது? நான் வரேன். நீயா? ஆமா. அம்மா வந்ததுன்னா கூரையை பிரிச்சுட்டு தான் கொட்டும். நீ வந்தா துணியை தூக்கிட்டு தான் கொட்டும். நீ வேணாம் போ. என்னடா போறல இது? ஐயோ காக்கா நான் என்னடா பண்ண? எனக்கு எதுக்குடா அடிக்கிறேன்? ஒரு நாளும் பேசணும்னா 3 பேர் சேர்ந்து பேசுறது ஒரு பாயிண்ட். அந்த ஓடப்படாது. 1000 தான் இருந்தாலும் ஆம்பளையா பிறந்தவங்க நம்ம. ஆம்பளை பெண்ணை கை நீக்கி அடிக்கலாமா? எப்படியாப்பட்ட எதிராக இருந்தாலும் பொம்பளை மேல கை வைக்க கூடாது. 1000 தான் இருந்தாலும் 2 பேரும் வச்சுக்கிறாரு. பகவான் பாவம். பகவான் பாவம். பாரு 2 பேரும். ஐயோ லெப்ட் ரைட் இல்லாத அறிய மாட்டாரு கொடுத்து. சுத்தமான போட்ட பயன்டா வண்டி. எப்படி சொல்றீங்க? ஆமாண்டா. ஒரு நேரத்தில் பத்மாசூரன் என்ற ஒரு அரக்கன் சிவனை கோரி கடந்து புரிந்தார். சிவனாகப்பட்டவன் காட்சி கொடுத்தான் நேரிலே. பத்மாசூரா, உன் பக்தி நிலைக்கணும் மனமச்சினே, உனக்கு என்ன வரம் என்று கேட்டான். சுவாமி, இந்த உலகத்தில் யாருமே பெறாத வரம். நான் யார் தலையின் மீது கை வைத்தாலும் எரிந்து சாம்பலாக போக வேண்டும் அப்படின்னு பத்மாசூரன் கேட்டான். வரத்தை கேட்டான். ஈசனோ தடையில்லாமல் வரத்தை உடுத்து விட்டான். வரம் பெற்றான். சென்றவுடன் என்ன செய்ய உரைத்தான். ஈஸ்வரன் வந்தேன் பத்மாசூரா, வரத்தை கொடுத்தேன். இப்போதே இமாச்சலம் புறப்படுகிறேன் எடுத்து உரைத்தான். சுவாமி, நான் கேட்ட பிரகாரம் வரத்தை உடுத்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த வரம் பலிக்கிறதா பலிக்கவில்லையா என்று நான் எங்கு சென்று பரிசோதனை செய்வது? ஆயினால் வரம் கொடுத்த உங்கள் தலைமையை கை வைத்து நான் பரிசோதனை செய்து கொள்கிறேன் என்று குறித்தான் பத்மாசூரன். இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வரம் கொடுத்த தலைமையில கை வைக்கிறான். அதுக்கு இதுதான் உதாரணம். எல்லாற்றி பயந்து ஓடுகிறான் பத்மாசூரனை பார்த்து ஈஸ்வரன் இவனோ துரத்தி கொண்டு செல்கிறான். அவன் ஓட இவன் ஓட கடைசியில் சிவன் என்ன செய்தான்? ஐவேலங்காய்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஐவேலங்காட்டுல. ஆமாண்டா. இதை பார்த்தான் பத்மாசூரன். ஆளாக ஒரு விடத்தி அதை மேய்ந்து கொண்டே செல்கிறான். இதை பார்த்தால் உமா பார்வதா எங்க போறா? வைகுந்தம் போறா. அண்ணா கண்ணா அரிமாய கண்ணா, ஏன் கணவனுக்கு ஆபத்து நிறைந்திருக்கிறது, நீங்கள் தான் அண்ணா காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்துரைத்தார். சொல்ல
பார்த்தால் இவன் என்ன செய்தான் என்ன செய்தான்? பெண்ணாக ஒரு விடத்து ஆஹா. மோகனியாக அவதாரம் தரித்து அந்த பத்மாசுரன் கண்முன்னே சென்று நின்றான். ஆஹா. இந்த வைகுந்த வாசன் பார்த்தான் பத்மாசுரன் சூரன். ஈஸ்வரன் விட்டு விட்டான். இந்த பெண்ணுடைய அழகை கண்டவுடன் மனமே மாறிவிட்டது. மனம் மாறி போச்சு. கண்ணே பெண்ணே உன்னை போல எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு பெண்ணை பார்த்தது கிடையாது. கிடையாது. இவ்வளவு அழகாக இருக்கின்றாய். என்னை கேட்டு அழைத்து முத்து கொடுத்து நாம் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று எடுத்து உரைத்தான் அப்படின்னு சொல்ல பத்மாசுரன். நீயோ நீண்ட நாட்களாக தவணையில் அமர்ந்ததால் உன் மீது துர்வாடை வீசுகிறது. ஆகினால் சென்று நதிக்கரைக்கு சென்று நீராடி விட்டு வந்தால் நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என்று எடுத்துரைத்தார் மோகினி அவதாரத்தில் இருந்த பகவான். சரி, என்ன செய்தான்? என்ன செய்தான்? இப்படின்னு சொல்லிட்டான். தன்னுடைய மாய தன்மையினால் உலகத்திலே தண்ணி இல்லாத மாதிரி செஞ்சுட்டான். எங்க அவன் பார்வைக்கு தண்ணியே கிட்டல, தண்ணி இல்லாத மாதிரி செஞ்சுட்டான். சரி. இவன் அலைந்திருந்து பார்த்தால் எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. ஓடி வந்தான். பெண்ணே அலைந்திருந்து பார்த்தேன் எங்குமே தண்ணீர் கிடைக்கும் என்று எடுத்துரைத்தான் பத்மாசூரன். ஏன்னா இந்த மழை பெய்யும் போது பார்த்தனா நிலத்துல தண்ணி இருக்குதோ இல்லையோ, இந்த ஆட்டி குளப்படியில மாட்டி குளப்படியில சிறிதளவு தண்ணி இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? அன்று பகவான் தன் மாயத்தன்மையால் செய்த லீலை தான் நீங்க அப்படி இருக்குது. செய்த லீலை என்ன செய்தான்? நீ நீராட விட்டாலும் பரவாயில்ல, சிறிதளவு தண்ணீர் எடுத்து உச்சந்தளவு தளிச்சிட்டு வா, நாம் இருவரும் உல்லாசமா இருக்கலாம் எடுத்து உரைத்தார் இந்த வைகுந்த வாசன் மோகினி அவதாரத்தில். பார்த்தான், சென்றான், வரம் பெற்றதை மறந்துட்டான், எடுத்தான் தண்ணி தலைமலை வச்சா ஏறி சாமலாய். தன்னால கேட்டான் பத்மாசூரன். பத்மாசூரன் செத்தான், செத்து விட்டான், இறந்து மனித விட்டான். ஐவேலகாயிலிருந்து வெளிவந்தான் ஈஸ்வரன். இந்த அழகை கண்டவுடன், பெண்ணுடைய அழகை கண்டவுடன் இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த நேரத்தில் விந்தாகப்பட்டது வீரியம் பெருகெடுத்து வெளிவர இந்த விந்தாகப்பட்டது பூமி மீது விழுந்து விட்டார். பூமாதேவிக்கு கலவரம் செய்தது போல் ஆகினால் இரு கைகளிலால் ஏந்தி கொள்ளார்கள். ஆமாண்டா, கைகளில் ஏந்திய விந்தாகப்பட்டது குழந்தையாக மாறியது. கைகளில் ஏந்தியதால் அந்த குழந்தைக்கு கையினாரப்பன் என்று வேலை சுட்டினார்கள். பிறகு என்னாயிற்று? அந்த காட்டிலே விட்டு விட்டார்கள். பந்தல நாடு, அந்த பந்தல மகாராஜன் ஆமாண்டா, அவனுடைய மனைவிக்கு நிலநாட்களாக தலைவலி ஏற்பட்டதால் குழந்தை இல்லாததால் புலிப்பாலை கொண்டு வந்தால் தான் அவருடைய தலைவலி நீங்கும் என்று வைத்தியர் எடுத்து உரைக்க, அதன் பிரகாரம் இந்த குழந்தையாகப்பட்டது புலி மீது அமர்ந்து புலி கூட்டத்தோடு செல்லும் பொழுது ஐயோயோ அப்பா ஐயோயோ அப்பா நீ எல்லாம் கத்தனாக பாரு, அவன் தாண்டா ஐயப்பன். அறியும் மரணம் பகிர்ந்து பெற்றேன் செல்வனாமவள் ஆதிவராசக்தி மகிழ் மைந்தனாமவள் இலையிலா தெய்வமவன் இன்பமளிப்பவன் ஈடில்லா சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பன். நான் என்ன கதை சொல்லிக்கிறேன், என்ன ஆணவத்தூர் இருந்தாலும் சரி, என்னதா இருந்தாலும் கடவுளுங்க, கடவுள் கோவப்படாத, கோவப்பட்டு ஐயோ கோவப்படாத, பகவான் பாவம், பகவான் பாவம்.